நான்லாம் திருச்சியில் காலேஜில் படித்த காலகட்டத்தில் பஸ்ஸில் நின்றுட்டு போனால் ஏற மாட்டேன், முடியாதுன்றுவேன். 15 நிமிஷம்டா, அதெல்லாம் முடியாது. உட்கார பஸ்ஸில் தான் ஏறுவேன். அங்கேயே நான் நிற்க மாட்டேன், வீட்டிலலாம் நிற்கவே மாட்டேன், எப்போதும் உட்காந்தா இருப்பேன் இல்லை படுத்து கிடப்பேன். அதனால் என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கு தெரியும், ஒரு சோம்பேறி பையன் எப்படி அங்கே நிற்கிறான். ஒரு ஷோ 6 மணி நேரம் நடக்கும், 2 ஷோ 12 மணி நேரம், ஷூட்டிங் மட்டும் 12 மணி நேரம் பண்ணணும். நடுவில் 2 மணி நேரம் அதில் ஏதாவது டிஸ்கஷன்ஸு லொட்டு லோஸுக்கு நிற்கணும், நின்றுக்கிட்டே இருக்கணும். அவங்களும் பழகி எனக்கு ஒரு சேர் பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு போயிடுச்சு. நான் பண்ணுற ஷோனாவே நான் நின்று பண்ணுற ஷோ மாதிரி தான் பண்ணுறான், எனக்கும் உட்காந்து ஷோவே பண்ண தெரியல. அப்படி ஆகிப்போச்சு. எப்படி இவன் நிற்கிறான், எப்படி பேசுகிறான், இவன் அவ்வளோ சோம்பேறியாச்சு அப்படின்னு என் நண்பர்கள் என் வீட்டில் எல்லாம் பேசுவாங்க. வீட்டிலலாம் போனால் எல்லா சுவிட்சும் ஆன் பண்ணுவேன், எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணுவேன். எந்த சுவிட்ச் லைட்டு சுவிட்ச், எந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச், எதுக்கு தேவையில்லாமல் மூளையை போட்டு கசக்கிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் எனக்கு அது ஈஸி, ஏன்னா அது எனக்கு பிடிச்சது. நீயானாங்கிறது எனக்கு பிடிச்சது, மக்கள்கிட்ட பேசுறதுங்கிறது எனக்கு பிடிச்சது, கேள்வி என்பது எனக்கு பிடிச்சது, நான் பிடிச்சதை செய்யணும்.